இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. திரங்கானு மடானி பிரத்யேக வகுப்பு திட்டத்திற்கு 52,70,000 ரிங்கிட் நிதி. வறுமை துடைத்தொழிப்பு திட்டம் PMT கட்டமைப்பின் கீழ் மடானி பிரத்யேக வகுப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக திரங்கானு மாநிலத்திற்கு மொத்தம் 52,70,000 ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 9,408 மாணவர்களை உட்படுத்தி நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முதல் முன்னோடி திட்டம் இதுவாகும். அதிலும் குறிப்பாக தரமான கூடுதல் கல்வியை அணுகுவதில் தடைகளை எதிர்கொள்ளும் வறிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இதில் உட்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். இன்று திரங்கானாவில் உள்ள பசார் பயாங் கடையில் நடைபெற்ற மக்கள் மடானி திட்டம் PMRஐ நிறைவு செய்து உரையாற்றிய போது 614 ஆசிரியர்களின் சேவையையும் இத்திட்டத்தில் உட்படுத்தப்பட்டிருப்பதாக அன்வர் கூறினார். மலேசியாவில் இதுதான் முதல் திட்டம். நான் பினாங்கையோ பேராக்கையோ தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக நான் திரங்கானு டாருல் இமானுக்கு சென்றேன். இதில் முதல் திட்டமாக இருப்பதால் அடுத்து வரும் காலத்தில் கிளந்தானிலும் இதை தொடர நான் முயற்சி எடுப்பேன் என்றார் அவர். இத்திட்டம் வெற்றி அடைவதற்கு பெரும் பங்காற்றிய ஆசிரியர்களும் அவர் பாராட்டினார். மேலும் திரங்கானாவில் உள்ள ஒவ்வொரு ஆசிரியருக்கும் மதிப்பளிக்கும் விதமாக 100 ரிங்கிட் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அன்வர் தெரிவித்தார். பெர்லி டான் எம் தினா போட்டிகளில் முழு கவனம் செலுத்த வேண்டும். மலேசிய பூப்பந்து சங்கம் BAM உடன் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள தேசிய மகளிர் இரட்டையரான பெர்லி டான் எம் தினா பயிற்சி மற்றும் போட்டிகளில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்று இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் ஹன்யா யோ அறிவுறுத்தியுள்ளார். BAM உடன் நீடித்து வந்த ஒப்பந்தம் தொடர்பான சிக்கல் வெற்றிகரமாக தீர்க்கப்பட்டதை தாம் வரவேற்பதாக அவர் கூறினார். விளையாட்டாளர்களின் நலன் எப்பொழுதும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக BAM மேற்கொண்ட முயற்சிகளுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். ரோட் டு கோல்டு திட்டத்தில் பெர்லி டான் எம் தினா இணைந்துள்ளதால் அவர்கள் எதிர்வரும் போட்டிகளில் வெற்றி அடைய அது உதவும் என்று ஹன்னா கூறினார். 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டி வரை பெர்லி டான் எம் தினா BAM உடன் இணைந்திருப்பார்கள். காசாவில் தொடரும் உணவு போராட்டம். காசாவில் 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்களில் 1/3 பகுதியினர் பல நாட்கள் உணவு உண்ணாமல் உள்ளதாக ஐநாவின் உணவு நிறுவன துணை இயக்குனர் கார்ல் ஸ்காவ் தெரிவித்திருக்கிறார். மேலும் அங்கே உணவு விநியோகம் மற்றும் உதவிகள் வழங்குவதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறுகிறார். ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து வருகிறது. யுனிசெஃப்பின் எண்ணிக்கையை நீங்கள் பார்த்திருக்கலாம். தற்போது 90,000 குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு அவசர சிகிச்சை தேவைப்படுகிறது. காசாவில் 3 பேரில் ஒருவர் பல நாட்கள் சாப்பிடாமல் உள்ளனர். மேலும் தங்கள் குழந்தைகள் சாப்பிடாமல் இருக்கும் நாட்கள் உள்ளன என்று கூறிய பல குடும்பங்களை நான் சந்தித்தேன் என்று அவர் தெரிவித்தார். கடந்த வாரம் 4வது முறையாக காசாவிற்கு சென்று அங்குள்ள நிலவரங்களை அவர் கண்டறிந்தார். இராணுவத்துடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட உறுதிமொழிகளை செயல்படுத்த போர் நிறுத்தம் உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதலினால் இதுவரை 57,800 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் உள்நாட்டில் தொடர்ந்து பணியாற்றுவதில் அமைச்சு உறுதி. வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதை தடுக்கும் சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லாவிட்டாலும் மருத்துவர்களும் சுகாதார பணியாளர்களும் உள்நாட்டில் தொடர்ந்து பணியாற்றுவதை உறுதி செய்வதற்கான தமது கடப்பாட்டை சுகாதார அமைச்சு வெளிப்படுத்தியது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பில் சுகாதார பணியாளர்கள் தொடர்ந்து பணியாற்றுவதை உறுதி செய்வதற்காக அமைச்சு மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளில் ஒப்பந்த மருத்துவர்களுக்கான நிரந்தர பணி நியமன செயல்முறையை விரைவுபடுத்துவதும் அடங்கும் என்று அதன் அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் சுல்கிப்லி அகமத் தெரிவித்தார். இருப்பினும் எங்கள் மருத்துவர்கள் மருத்துவ நிபுணர்கள் அடிப்படை பயிற்சி பதவிகளை கொண்ட தாதியர்கள் ஆகியோரையும் நாங்கள் எங்கள் வசம் வைத்துக்கொள்ள விரும்புகிறோம். நாங்கள் முன்னதாக சுட்டிக்காட்டிய மற்றும் தற்பொழுது முன்னெடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகளை அதற்காக மேற்கொள்வோம். மேலும் எங்களுடன் இணைந்து இருப்பதற்கான முழு காரணத்தையும் வழங்க இவ்வகை நடவடிக்கைகள் முன்னிலைப்படுத்தப்படும் என்றார் அவர். இன்று கோலாலம்பூரில் நடைபெற்ற 2025 ஆசியான் டெங்கி தினத்துடன் கூடிய தேசிய அளவிலான ஏடிஸ் 1.0க்கான
எதிரான துப்புரவு பணியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் சுல்கிப்லி அவ்வாறு கூறினார். சிங்கப்பூரில் உள்ள மருத்துவமனைகள் தற்போது மலேசிய பொது சுகாதார ஊழியர்களை, குறிப்பாக மருத்துவர்களை கூடுதல் ஊதிய சலுகைகளுடன் பணியாற்ற தீவிரமாக ஈர்த்து வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்தி குறித்து அவர் அவ்வாறு கருத்துரைத்தார். இதனிடையே அடுத்த மாதம் கோலாலம்பூரில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் மருத்துவர்கள் மற்றும் பொது மருத்துவர்களுடன் நேரடி நேர்காணல் நடைபெற உள்ளது. கல்லூரி மாணவி தவனேஸ்வரி அவராக விழவில்லை, விழ வைக்கப்பட்டார். தற்கொலை அல்ல, கொலை. போலீஸ் விசாரிக்க பெற்றோர் வலியுறுத்தல். செந்தூர் தனியார் கல்லூரி மாணவி தவனேஸ்வரி மாடியிலிருந்து அவராக விழுந்து உயிரிழக்கவில்லை, தள்ளிவிடப்பட்டு உயிரிழந்துள்ளார். அது தற்கொலை அல்ல, திட்டமிட்ட ஒரு கொலை. எனவே அதனை ஒரு கொலையாக வகைப்படுத்தி விசாரிக்க வேண்டுமென அவரின் பெற்றோர் போலீஸை வலியுறுத்தியுள்ளனர். தவனேஸ்வரிக்கு நீதி கோரி இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அக்குடும்பத்தின் சார்பில் வழக்கறிஞர் மனோகரன் மலையாளம் அவ்வாறு கூறினார். இன்னொரு தியோ பெங் ஹோக் வழக்கு போல் இது ஆகிவிடக்கூடாது என்றார் அவர். இவ்வேளையில் மகளின் மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றென தவனேஸ்வரியின் தந்தை கூறினார். அதில் என்னமோ மர்மம் இருக்கிறது என்றார் அவர். செய்யாத தவறுக்கெல்லாம் தன்னை பலிகடா ஆக்குவதாக கூறி கடைசி வீடியோ அழைப்பில் மகள் அழுததை கண்ணீர் மல்க அவரின் தாயார் நினைவு கூர்ந்தார். மகளின் மரணம் குறித்து புதிய ஆதாரங்கள் கிடைத்திருப்பதால் தவனேஸ்வரியின் பெற்றோர் 2வது போலீஸ் புகாரை செய்யவிருக்கின்றனர். அதே சமயம் கல்லூரியின் கவனக்குறைவு குறித்தும் வழக்கு தொடுக்க திட்டமிட்டுள்ளனர். தவனேஸ்வரியின் மரணம் குறித்து விசாரிக்க மரண விசாரணை நடத்தவும் வலியுறுத்தி சட்டத்துறை தலைவருக்கு மனோகரன் கடிதம் எழுதவுள்ளார். 20 வயது மாணவியின் இந்த அகால மரணத்திற்கு நீதி வேண்டுமென பல தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இறந்த தவனேஸ்வரியின் குடும்பத்தினர், வழக்கறிஞர் மற்றும் அரசு சார்பற்ற இயக்கத்தினர் என சுமார் 30 பேர் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர். இணைய பாதுகாப்பு சட்டத்தை வலுப்படுத்த 10 துணை கருவிகள் அடையாளம். 2024ஆம் ஆண்டு இணைய பாதுகாப்பு சட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்காக மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC விதிமுறைகள் மற்றும் குறியீடுகள் உட்பட 10 துணை முறை ஆவணங்களை அடையாளம் கண்டுள்ளது. தற்போது அந்த முறை ஆவணங்கள் பல்வேறு மேம்பாட்டு நிலைகளில் இருப்பதாகவும் சட்ட நோக்கத்திற்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்ய தேவையின் அடிப்படையில் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோ நீ சிங் தெரிவித்தார். மலேசிய உற்பத்தி திறன் கழகம் MPCயின் ஒழுங்குமுறை பகுப்பாய்வின் முடிவுகளை பொறுத்து அந்த விதிமுறைகளுக்கான வளர்ச்சி அடங்கியிருக்கிறது. அதோடு தேசிய சட்டத்துறையிடமும் ஒப்புதல் பெறப்படும் என்றும் தியோ நீ சிங் கூறினார். 2025ஆம் ஆண்டு இணைப்பு பாதுகாப்பு சட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதற்கு ஏற்ப விதிமுறைகள் மற்றும் குறியீடுகளை உட்படுத்திய 10 துணை முறை ஆவணங்களை MCMC அடையாளம் கண்டுள்ளது. இவ்வாண்டின் 4வது காலாண்டிற்கும் 2026ஆம் ஆண்டின் 2வது காலாண்டிற்கும் இடையில் அந்த ஆவணங்களின் வளர்ச்சியை நிறைவு செய்ய நாங்கள் உத்தேசித்துள்ளோம் என்றார் அவர். வெள்ளிக்கிழமை சிலாங்கூர் பெட்டாலிங் ஜெயாவில் நடைபெற்ற மலேசிய சாதனை புத்தகம் MBRஇன் 30ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். இதனிடையே வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி மலாயா பல்கலைக்கழகத்தில் முகமது நஸ்ரி பிரேம் நாசிர் எழுதிய சிறார் பாலியல் கல்வி குறித்த நூலின் மூலம் மற்றொரு தேசிய அளவிலான சாதனை MBR அங்கீகரிக்கும் என்று தியோ விளக்கினார். வயதானவர் ஓட்டி வந்த கார் ஈப்போ இரவு சந்தை மோதியதால் 3 பெண்கள் காயம். ஈப்போ ஃபிஷ் கார்டன் இரவு சந்தையில் நேற்று திடீரென கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கடைகளை மோதியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இரவு 8:25 மணியளவில் நிகழ்ந்த அச்சம்பவத்தின் ஒரு வியாபாரி உட்பட 3 காயமடைந்தனர். 3 பெண்களும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக ஜலாப்பாங் சட்டமன்ற உறுப்பினர் சியாபு ஷியான் உறுதிப்படுத்தினார். கார் மோதியதில் 2 கடைகள் சேதமடைந்தன. காரோட்டி ஒரு முதியவர் என நம்பப்படுகிறது. அச்சம்பவத்தை போலீஸ் விசாரிக்கிறது. கிந்தா ஆற்றில் ஆயிரக்கணக்கில் திலாப்பியா மீன்கள் செத்து கிடந்ததற்கு தூய்மைக்கேடு காரணமல்ல, பேராக் ஆட்சிக்குழு உறுப்பினர் தகவல். ஜூன் 30ஆம் தேதி சுங்கை கிந்தாவில் இறந்து கிடந்த ஆயிரக்கணக்கான கருப்பு திலாப்பியா மீன்களுக்கு உண்மையில் அந்த ஆறு அசல் வாழ்விடம் அல்ல, மாறாக பொறுப்பற்ற தரப்பினரால் அவை அந்த ஆற்றில் வீசப்பட்டுள்ளன.
அறிவியல், சுற்றுச்சூழல், பசுமை தொழில்நுட்பம் ஆகிய துறைகளுக்கான பேராக் ஆட்சிக்குழு உறுப்பினர் தே கோக் லிம் அதனை உறுதிப்படுத்தினார். இவை அனைத்தும் ஏதோ ஒரு மீன் வளர்ப்பு குளத்தை சார்ந்தவையாக இருக்கலாம் என்பது மாநில சுற்றுச்சூழல் மற்றும் மீன்வளத்துறைகளின் கூட்டு விசாரணையில் கண்டறியப்பட்டது. எனவே ஆற்று தூய்மைக்கேடு காரணமாக அம்மீன்கள் இறந்ததாக கூறப்படுவது உண்மையல்ல. கிந்தா ஆற்றில் நீர் வாழ்வன திடீரென மடியும் அளவிற்கு நீர் தூய்மைக்கேடு எதுவும் இல்லை என்பதும் உறுதியாகியுள்ளது. எனவே கிந்தா ஆற்றில் அந்த மீன்களை கொட்டிச் சென்ற தரப்பை அடையாளம் காண விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக கோக் லிம் தெரிவித்தார். ஈப்போ குணாயன் சீனக்கோயில் அருகே கிந்தா ஆற்றில் ஆயிரக்கணக்கான கருப்பு திலாப்பியா மீன்கள் செத்து கிடந்த வீடியோ ஜூன் 30ஆம் தேதி வைரலானது குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக விம்பிள்டன் இறுதிப் போட்டிக்கு ஜோகோவிச் தேர்வாகவில்லை. 8 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக விம்பிள்டன் இறுதிப் போட்டிக்கு நோவக் ஜோகோவிச் தேர்வாகவில்லை. நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் அவர் யானிக் சின்னரிடம் தோல்வி கண்டார். முந்தைய 2 விம்பிள்டன் போட்டிகளிலும் இத்தாலியின் யானிக் சின்னர் ஜோகோவிச்சிடம் தோல்வி கண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இம்முறை ஜோகோவிச்சின் அனுபவமும் ஆட்டத்திறனும் 23 வயதான சின்னரிடம் எடுபடவில்லை. 7 முறை விம்பிள்டன் பட்டத்தை வென்றுள்ள 38 வயதான ஜோகோவிச் நேற்றைய ஆட்டத்தில் 6-3, 6-3, 6-4 என்ற புள்ளிகளில் தோல்வி கண்டார். இறுதி ஆட்டத்தில் சின்னர் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்கராசுடன் மோதவுள்ளார். இதனிடையே ஆடவருக்கான மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் கார்லோஸ் அல்கராசும் அமெரிக்காவின் டெய்லர் பிரீட்ஸும் களம் கண்டனர். இவ்வாட்டத்தில் 6-4, 5-7, 6-3, 7-6 என்ற புள்ளிகளில் கார்லோஸ் வெற்றி பெற்றார். நாளை நடைபெறவிருக்கும் யானிக் சின்னருக்கும் கார்லோஸ் அல்கார்ஸுக்கும் இறுதி ஆட்டத்தை டென்னிஸ் ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர்.